நண்பர்களுக்கு வணக்கம். ஸோ 32 இயர்ஸ் ஆஃப் அஜித்திசம் பார்த்தீங்க அப்படின்னா, அன்றைக்கி ஒரு சூப்பர்பான அப்டேட்டு. ஆக்சுவலாக என்னென்னா, அது ஃபஸ்ட் லுக்கு, டேட் ஆஃப் ரிலீஸு இதெல்லாம் ஒரு சைடில் நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தாலும், இன்றைக்கி வந்து அப்டேட்டு ஒரு மனநிறைவான அப்டேட்டாக இருந்தது. 2 பட தரப்புலேருந்தும், விடாமுயற்சி அண்ட் குட் பேட் அக்லியிலிருந்தும். விடாமுயற்சியில் அழகாக எழுதியிருந்தாங்க. 32 ஆண்டுகள் தீரா சாதனைகளும் ஆறா ரணங்களும் யாவையும் எதிர்கொண்டு வெல்லும் விடாமுயற்சி. ஸோ அஜித் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்த ஒரு 4 வரியில் சுருக்கணும், இல்லைனா ஒரு கணக்கச்சிதமாக ரத்தின சுருக்கத்தில் சொல்லணும்னா இப்படி தான் சொல்லணும். இதை விட பெட்டராக சொல்ல முடியாது. 32 ஆண்டுகள் தீரா சாதனைகளும். ஏன்னா அதாவது அவர் பண்ணுற ப்ரமோஷனுக்கு அவருக்கு கிடைக்கிற வெற்றி வந்து யாருக்குமே இந்தியாவில் கிடைக்கல. அதாவது நீ வந்து நான் ஆடியோ லான்ச் போடுவேன், அது போடுவேன், இது போடுவேன், வெளியில் வந்து நான் என்னோடய ஃபேன்ஸை கூட்டுவேன், அதே மாதிரி நான் மன்றங்கள் வச்சு நடத்துவேன், அதே நேரத்தில் பார்த்திங்க அப்படின்னா சொந்த பிஆர்ஓ வச்சு செலவு பண்ணி வெளியில் வந்து என்னுடைய ப்ரமோஷன் பண்ணுவேன், அது இதுன்னு அதில் நீ 300 கோடி 400 கோடி சம்பாதிக்கிறது எப்படி? நான் வீட்டிலே இருந்து 250 300 கோடி சம்பாதிக்கிறது எப்படி? ஸோ நான் பண்ணுற முயற்சிக்கு எனக்கு வர்ற வெற்றி, எனக்கு வர்ற சாதனை, நான் பண்ண சாதனைன்றது வந்து இந்தியாவில் இது வரைக்கும் யாரும் பண்ணாதது. அதுதான் உண்மை இந்த டியர் ஆக்டரில். ஸோ அதில் எந்த மாற்றுக்கருத்தும் கிடையாது. அஜித் பண்ண சாதனையை அவர் சமகாலத்தில் வந்த நடிகர்கள் யாருமே வீட்டில் உட்காந்துக்கிட்டு எந்த ஒரு ப்ரமோஷனும் இல்லாமல் பண்ணதே கிடையாது. 2வது ஆர்ஆர் ரணங்களும் அவர் அளவுக்கு இது வந்து நீங்களும் நானும் கன்ஃபார்ம் பண்ணுறதில்ல. அதாவது இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களே சொல்லியிருக்கிறாங்க, ஒவ்வொரு தடவையும் அஜித் வந்து ரிஸ்க் எடுக்க போகிறேன், ஸ்டண்ட் பண்ண போகிறேன்னு அவர் ஒவ்வொரு எடுத்த முடிவுகள். ஏன்னா அதில் ஒரு பேஷன் இருக்குது. ஒரு பைக் ரைடிங்கில் பேஷன் இருக்குது, ஒரு கார் ரேசிங்கில் பேஷன் இருக்குது, ஸ்டண்ட் பண்ணுறதுல பேஷன் இருக்குது. ஸோ பேஷன் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம அடையணும்னு நினைக்கிறதுக்கு நம்ம எடுக்கிற ரிஸ்க்கு, அது அஜித் எடுத்த அளவுக்கு வேறு எந்த நடிகரும் அவருடைய டியரில் எடுத்ததில்லை. ஸோ அவர் எடுத்த அந்த ரிஸ்க்குனால அவருக்கு ஏற்பட்ட காயங்கள், உடல் வலிகள், ஆப்ரேஷன்ஸ், அது இதுன்னு அவர் போகாத எக்ஸ்டெண்ட் இல்லை. ஸோ ஆர்ஆர் ரணங்களோட தான் இன்றைக்கி அந்த மனுஷன் வந்துட்டு இருக்கார். இத்தனை வயதில் இந்த ரணங்களோட ஒரு மனுஷன் இப்பவும் அச்சீவ் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அதுவும் வந்து அவருடைய டியர் ஆக்டர்ஸில் வேறு யாருமே பண்ணதில்லை. ஸோ இவை யாவையும் எதிர்கொண்டு வெல்லும் விடாமுயற்சி. அப்பவும் வந்து முயற்சி தளர விடாமல் நான் எனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு வச்சது அப்படின்னாலும் கூட நான் வீட்டோட ஒதுங்கிடாமல் இப்பவும் வந்து அவருடைய பேஷன் சார்ந்த ஒரு தொழிலையும், அதாவது இப்போ ரைடிங்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனி வச்சிருக்காரு. ஸோ இஃப் யூஆர் ரைடர், இஃப் யூஆர் என்தூசியாஸ்டிக் ரைடர், நீங்கள் ஒரு பெரிய அளவில் அது என்னென்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அஜித்துடைய கம்பெனி இருக்குது, ஏகே. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு தொழில் சினிமா, அதே நேரத்தில் அவருக்காக கோடிக்கணக்கான ரசிகர் இன்னும் வந்து அவர் ஏதாவது சொல்லிட மாட்டாரா நீங்கள் ஏங்கிட்டு இருக்கா. அவங்களுக்கும் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம எதில் பெஸ்ட்டோ, நம்ம எதை பெஸ்ட்டாக கொடுக்க முடியுமோ அதுலேயே இருக்கிறதுல சூப்பராக சூஸ் பண்ணி பண்ணணும்னு இன்னும் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ அந்த மனிதரை போல் அவர் சமகால நடிகர்கள் யாருமே இல்லை. இன்னொருத்தன் பிறந்து தான் வரணும். அதாவது அடுத்த சூப்பர் ஸ்டாராக யார் வேணாலும் என்றைக்குனாலும் வரலாம். ஆனால் உண்மை என்னென்னா அடுத்த தலை அப்படின்றது யாரும் அப்படின்னு அந்த இடத்த கிளைம் பண்ணுறதுக்கே யோசிச்சு தான் இருக்காங்க. யாரும் அந்த இடத்த கிளைம் பண்ணல. ஒன்று. 2வது தலைன்றது முதல் தலை. எப்படி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்ன்றது முதல் சூப்பர் ஸ்டாரோ அதே மாதிரி தலைன்றது முதல் தலை. அதுக்கப்புறம் 1000 பேர்னாலும் வரலாம். ஆனால் அது முதல் அப்படின்றது அவங்க 2 பேர் தான். அதில் எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை. அஜித் அவர்கள் 32 இயர்ஸ் ஆஃப் அஜித்திசம்ன்றது வந்து உண்மையிலே வலிகளாலும் ரத்தத்தினாலும் உருவானது. அதை அழிக்க இன்னொருத்தம் பிறந்து தான் வரணும். அது பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா என்னன்றது எனக்கு தெரியல. ஸோ விடாமுயற்சியில் அந்த 2 வரிகளோட அந்த அப்டேட் வந்தது வந்து உண்மையிலே சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி அப்படியே வெயிட் பண்ணால் குட் பேட் அக்லி அவன் எழுதினான், வெறித்தனமாக எழுதினான். 32 இயர்ஸ் ஆஃப் கிரிட் அண்ட் கட்ஸ், டிசிப்ளின் அண்ட் டிக்னிட்டி, அதே மாதிரி ட்ராவல் வித் த குட் பேட் அண்ட் அக்லி, விஷிங் யூ மெனி மோர் இயர்ஸ் ஆஃப் க்ளோரி. ஸோ க்ளோரின்றது தான் வார்த்தை. என்னென்னா க்ளோரினா இப்போ அதாவது மங்காத ஒரு ஒளி. என்ன நடந்தாலும் சரி, நீ தோக்குற ஜெயிக்கிற, ஆனால் உன் கூட நான் இருக்கிறேன், நீ உன்னுடைய ஒளி குறையவே குறையாதுன்னு அஜித் அவர்கள் பக்கத்தில் அந்த கூட்டம், அந்த ஒரு கூட்டம் வந்து அவ்வளவு ஃபோர்ஸாக இன்னமும் இருக்கிறாங்கன்றது வந்து நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும். 1000 தடவை சொன்னாலும் பத்தாது. மங்காமல் வச்சுருப்பாங்க அஜித்தை. எந்த கஷ்டம் வந்தாலும், ஒரு படம் ஓடலை, 2 படம் ஓடலை, 10 படம் தொடர்ந்து ஓடலை, அவர் மேக்கப் போட மாட்டார், அப்டேட் கொடுக்க மாட்டார், வெளியில் வர மாட்டார், வைக்க மாட்டார், யாரையும் சிரித்து பேச மாட்டார், எங்கேயுமே எரிஞ்சு ஃபேன்ஸ் மேலே விழுகிறார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதான் நீ போ, நான் இருக்கேன் உங்களுக்கு அப்படின்ற ஒரு ஃபேன் பேஸ். அதுதான் வந்து அந்த அவருக்கான க்ளோரியே அந்த ஃபேன் பேஸ் தான். அப்புறம் கிரிட் அண்ட் கட்ஸு. இப்போது ஒரு முடிவு எடுத்தால் அந்த முடிவில் வந்து தெளிவு. இந்த முடிவு என்னென்னா எனக்கு ஃபேன் பேஸ் வேண்டாம், எனக்கு வந்து ஃபேன் கிளப் வேண்டாம்,
ஆனாலும் நான் என்னால் நின்று சாதிக்க முடியுன்ற அந்த முடிவு எடுத்தார். அந்த முடிவில் பிறலாமல் இன்னைக்கு வரைக்கும் இந்த ஃபேன் பேஸ் அதாவது ஃபேன் கிளப்ஸ் வேணான்றதில் இருந்தார். அதே நேரத்தில் அதை எடுக்கக்கூடிய ஒரு துணிச்சல், இன்னைக்கு ஃபேன் கிளப்ஸ் இல்லாமல் சவுத் இந்தியாவில் ஒரு நடிகனாலையும் சர்வே பண்ண முடியாது. ஆனால் நான் சர்வே பண்ணிடுவேன்ற அந்த தைரியம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதுதான் முடிவில் தீர்க்கமாக இருந்த கிட்டும், அதே நேரத்தில் எடுக்கக்கூடிய கட்ஸும், அதே மாதிரி டிசிப்ளின், டிக்னிட்டி. அவர் மாதிரியான இது வரைக்கும் அதாவது இல்லிசிட் அஃபேரில் எந்த வகையிலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படி, அதுக்கப்புறம் இல்லிசிட் அஃபேரில் எந்த வகையிலும் ஒரு சினிமாக்காரன் இப்படிதான் முகம் சுளிக்கிற அளவுக்கு வாழாத ஒரே நடிகர் அஜித் தான். ஷாலினினா ஷாலினி தான் இன்னைக்கு வரைக்கும். ஸோ அதுதான் ஒரு டிசிப்ளின். அதே நேரத்தில் அவருடைய போடுற உடையிலே இருக்கட்டும், எல்லாத்துலேயும் ஒரு டிசிப்ளின் இருக்கும். யார்கிட்ட ஒரு பெண்கள் ஒவ்வொரு நடிகைகளும் வெளியில் அஜித் சாரும் ரஜினி சாரும் தான், அதாவது நம்ம வந்தால் அன்றைக்கி நயன்தாரா சொல்கிறாங்க, அவங்க தான் லேடி சூப்பர் ஸ்டார். அவங்க சொல்கிறாங்க, நம்ம ஒரு கேரவனில் உட்காந்துருக்கும்போது எங்கே உட்காந்துருந்தாலும் அவங்க உட்காந்துருக்காங்கன்னா நம்ம பக்கத்தில் போனாலே எந்திரிச்சு நிற்பாங்க அஜித் சாரும் ரஜினி சாரும் அப்படின்றாங்க. ஸோ அதுதான் டிசிப்ளின். அது எல்லா நடிகருக்கும் வாய்க்காது. அதை வாய்த்து அதை செயல்படுத்தி கொண்டிருக்கின்ற இந்த டியர் ஆக்டரில் அஜித் தான் நம்பர் 1. அதில் எந்த மாற்றுக்கிறதுக்கு டிக்னிட்டி. அதே நேரத்தில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வாழ்கிறோம் அப்படின்னா ஒரு செல்ஃப் டிசிப்ளின் வேணும். ஒரு செல்ஃப் என்ன சொல்கிறது, ஒரு மரியாதை, ஒரு சுய இம்பார்ட்டன்ஸ் இருக்கணும். நம்ம மேலே நமக்கு ஒரு மரியாதை இருக்கணும், ஒரு ஆசை இருக்கணும். அதெல்லாம் சேர்த்து தான் டிக்னிட்டின்னு சொல்லுவாங்க. சொந்தமாக செல்ஃப் டிக்னிட்டி உள்ள மனுஷன். அதனால தான் அவரால் கோடிக்கணக்கான ரசிகர்களோட டிக்னிட்டியை சம்பாதிக்க முடிஞ்சது. ஸோ அஜித் அவர்களை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அவருடைய பெருமைகளும் அவருடைய சாதனைகளையும் அது சொல்லி மாறாது. ஸோ அதனுடைய மணிமகுடமாக வரப்போகிறது தான் நான் சொல்கிறேன் பாருங்கள் இந்த படம். அதாவது நம்ம சொல்கிற விடாமுயற்சி மேலே எனக்கு ஒரு குருட்டு நம்பிக்கை இருக்குது. நான் அந்த படத்தை நம்புகிற அளவுக்கு, சத்யன் ராமசாமின்ற இந்த சின்ன யூடியூபர் நம்புகிற அளவுக்கு வேறு எந்த யூடியூபரும் அந்த படத்தை நம்பலை. ஆனால் நான் சொல்கிறேன், குருட்டு நம்பிக்கை இருக்குது. அந்த படம் பண்ண போகிற சம்பவம் மாதிரி இந்த தமிழ்நாட்டில் இது வரைக்கும் ஒரு அஜித் படம் சம்பவம் பண்ணியிருக்காது. அதே நேரத்தில் கடந்த 4-5 வருடங்களாக அஜித்துடைய கான்டெம்பரரி விஜய் எப்படிலாம் தாஜா பண்ணி மக்களை ஏமாற்றி எப்படிலாம் கலெக்ஷன் ஃபேக் ரிசல்ட்டு அது இதையும் ஃபேன் பேஸ் ஆகாவுன்னு கூப்பிட்டு அவங்களுக்கு பிரியாணி போட்டு அது இதுன்னு நிமித்தி வச்சிருக்காரோ, அதை ஒரே நாளில் களைச்சி போட்டு அடித்து நொறுக்க போது. இந்த ஜெயிலர் சொல்லுவாங்களே 32 பீஸா களைச்சி போட்டு அதை எடுத்து ஒட்டவே நேரமாக அப்படின்ற மாதிரி இந்த படம் ரிலீஸ் ஆகி 10 நாளைக்கு அப்புறம் விஜய்ன்ற ஒரு பிம்பமே தமிழ்நாட்டிலேருந்து காணாமல் போயிடும். அந்த சம்பவம் பண்ண போது குட் பேட் அக்லிலாம் அப்புறம் அது வேற பண்ண போதுன்னு வைங்க, அதெல்லாம் விடுங்க. இந்த விடாமுயற்சி மேலே அசுர நம்பிக்கை இருக்குது எனக்கு. ஒரு குருட்டு நம்பிக்கை அடிக்க போது. அடித்த அடியில் இந்த விஜய் ஃபேன்ஸ் இருக்கிறதே தெரியாமல் அழிச்சிருவாங்க பாருங்கள். அஜித் ஃபேன்ஸ் அதான் நடக்க போகுது. நான் மறுபடியும் சொல்லிக்கிட்டே இருக்கேன், சுரேஷ் சந்திராவுக்கு அவர்கிட்ட ஒரு வேகம் இருக்கா? நீங்கள் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சால் அவர் நல்லா நோட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இதற்கு முந்தைய படங்கள் இப்போ உள்ள படங்கள் அதில் வித்தியாசம் இருக்குது. அந்த வித்தியாசம் புரிஞ்சுதுன்னா போதும். அந்த வித்தியாசம் தான் படத்தினுடைய அவுட்புட். படத்தினுடைய அவுட்புட் மட்டும் வெறித்தனமாக இருக்குன்றதுல எந்த மாற்றுக்கிறதும் இல்லை. அதாவது 2 பேர் சைலண்ட் ஃபேன் பாய்ஸ். நீங்கள் படத்தினுடைய மயில் திருமேனியாக இருக்கட்டும், அடுத்த படத்தினுடைய ஆதிக்கா இருக்கட்டும், 2 பேருமே சைலண்ட் ஃபேன் பாய்ஸ். அதாவது அலட்டல் இல்லாமல் நம்ம ஓஹன் வெளியில் பேசாமல் வைக்காமல் கொள்ளாமல் நான் சாதிச்சுறேன், நான் பிடிங்கிறேன், நான் இது பண்ணிடுறேன், அது பண்ணிடுறேன். இந்த ப்ரொடியூசர் கூட சேர்ந்து ட்வீட் போட்டு நான் இது பண்ணிடுறேன், அது பண்ணி இந்த மொக்க பாட்டாக இருப்பாருங்க. ஃபர்ஸ்ட் சிங்கிள், செகண்ட் சிங்கிள், தேர்ட் சிங்கிள் எதுவும் இல்லாமல் சைலண்ட்டாக தேர் குக்கிங். அந்த குக்கிங் முடிச்சுட்டு கிச்சனை விட்டு சாப்பாடு வெளியில் வரும்போது அந்த சாப்பாடு மணக்கும் பாருங்க, ஒரு மனம். அந்த மாதிரி தான் விடாமுயற்சி. அதாவது நான் சொல்கிறேன், விடாமுயற்சி எப்படி இருக்க போகுதுன்னு அவுட்புட்டு 18லேருந்து 25, 26, 30 வரைக்கும் நம்ம அஜித் ஃபேன்ஸ் இருக்கிறோம், ரைட்டா? அவங்களுக்கு பிடிக்கலன்றதெல்லாம் ரெண்டாவது. அவங்களுக்கு எப்படி பார்த்தாலும் அஜித்தை பிடிக்கும், அஜித் ஃபேன். ஆனால் 40-50 வயசில் உள்ள அப்பா அம்மாக்கள் அந்த படம் ரொம்ப அட்ராக்ட் பண்ண போகுது. எப்படி ஜெயிலர் தலைவருக்கு ஒரு சம்பவம் பண்ணிச்சோ 18லேருந்து 60 வரைக்கும் அதே மாதிரி நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த படம் பிடிச்சிரும். அந்த படத்தினுடைய ஸ்க்ரீன் பிளே நமக்கு பிடிச்சிரும். அந்த படத்தில் அஜித்தை நம்ம ஒரு மாதிரி லைக் பண்ணுவோம். எப்படி ஜெயிலர் தலைவர் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு லைக், நம்ம அவர் மேலே ஒரு மரியாதை அதே மாதிரி ஒரு லைக் பண்ணுவோம். அது இல்லாமல் குடும்பங்கள் இன்னும் சொல்ல போனால் 50 வயசு 60 வயசுக்காரங்க, 40 வயசுலேருந்து 60 வயசுக்காரங்க இதில் இப்படி ஒரு அஜித்தை நம்ம பார்க்கவே இல்லையன்ற அளவுக்கு பண்ண போகிறாங்க. எனக்கு கிடைச்ச ரீசெண்டான அப்டேட்டு அது சொல்லணுன்றதுக்காக தான். இன்னும் சொல்ல போனால் கடைசி 4-5 நாள் வீடியோவே போடல. இது சொல்லியே ஆகணும். இன்றைக்கி தான் அதுக்கு சரியான நேரம் தான் வந்தேன். விடாமுயற்சி அசூர சம்பவம் பண்ண போது வெயிட் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. அதுக்கப்புறம் குட் பேட் அக்லி அது வேறு. அது நீங்கள் நம்ம யாரும் உட்காந்து பேசணும் வைக்கணும்லாம் இல்லை. விடாமுயற்சி பண்ணதுக்கப்புறம் இப்போ எப்படி ஜெயிலர் கிட்டத்தட்ட 680 கோடிக்கு மேலே கலெக்ஷன் பண்ணிச்சோ, ஜெயிலர் 2 இந்தியாவினுடைய ஹையஸ்ட் எக்ஸ்பெக்டட் ஃபில்மாக இன்றைக்கி மாறிடுச்சு. ஜெயிலர் 2 வரப்போது ஏற்கனவே அப்டேட்ஸ்லாம் ஒவ்வொன்றா வர ஆரம்பிச்சிருச்சு. அதாவது நடிக்கிறவங்க ஒவ்வொருத்தராக வெளியில் நடிக்க பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ ஜெயிலர் 2க்கு உலகம் தழுவி ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அதுதான் ஹையஸ்ட்டு கலெக்டிங் ஃப்ரான்ச்சைஸாக மாறப்போகுது. அதில் எந்த மாற்றுக்கிறதும் இல்லை. நீங்கள் எப்படி ஒரு தூம் ஒரு என்ன சொல்கிறது ஒரு டானோ அதெல்லாம் எப்படி அந்த சீரீஸ் இருக்கோ அந்த ரேஞ்சில் அது பண்ண போகுது. அதெல்லாம் இருக்கட்டும்.
அந்த ஜெயிலருக்கு கிரியேட் பண்ணுற ஜெயிலர் 2க்கு எப்படி ஜெயிலர் வந்து ஒரு புஷ் கொடுக்க போதோ, அதே மாதிரி இப்போ வேட்டையனுக்கு எப்படி ஜெயிலர் ஒரு புஷ் கொடுக்குதோ, அதை விட நீங்கள் விடாமுயற்சி வந்து குட் பேட் அக்லிக்கு ஒரு புஷ் கொடுக்கும். அதை வச்சுட்டு குட் பேட் அக்லி அடிக்கும் பாருங்க. அதுக்கப்புறம் அது வேற ஃபார்மெட்டில் வந்து அஜித் அவர்கள் அடிக்க போகிறாரு. ஸோ சொல்ல போனால் இந்த அக்டோபர்லேருந்து அடுத்த பிப்ரவரி வரைக்கும் கொலை குத்து தான் அஜித் ஃபேன்ஸு உஷாராக, இன்னும் சொல்ல போனால் வேகமாக, இன்னும் 1000 மடங்கு வேகமாக செயல்பட வேண்டிய ஒரு நேரத்தில் இருக்கும் நீங்கள் இருக்கீங்க. அதனால் புரிஞ்சுக்கோங்க, இதுதான் நமக்கான தருணம். அஜித் யாருன்னு கடைசியாக ஒரு காட்டணும். அதாவது கடைசியான இனிமேல் அவர் நடிக்காமல் இருப்பார் அப்படிலாம் சொல்லல. நம்ம மறுபடியும் ஒரு காட்ட வேண்டிய ஒரு இடத்துல இருக்கோம். அதை நம்ம செய்வோம், செஞ்சு காட்டுவோம். அதுக்கப்புறம் யாருன்னு தெரியும். தமிழ் சினிமானா என்னன்றதை காட்டுறதுக்கும் விஜயாலலாம் முடியாது. ரஜினி அஜித் மனசு வச்சாதான் முடியும். அவ்வளோதான். விஜய்ன்றதெல்லாம் முடிஞ்சு போன கதை. விஜய் ஏன்னா நீங்கள் ஒன்று பார்த்தீங்கன்னா, ஒரு லோகேஷ் கனகராஜ் இருந்தால் ஒரு இல்லைன்னா அவரால் படத்தையே ப்ரமோட் பண்ண முடியாது. கோட் என்ன ப்ரமோட் ஆகுது? ஒன்றுமே ஆகலையே. அப்போ லோகேஷ் கனகராஜ் தான் லியோவை ப்ரமோட் பண்ணியிருக்காரு. ஸோ கோட்டு பாருங்கள், படுத்து தூங்குது. 3வது சிங்கிள் வந்து எவனு சீன்ற இவ்வளவுதான் விஜய். ஆனால் தன்னுடைய பலத்தினால வளர்ந்தவங்க அஜித்தும் என்ன சொல்கிறது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும். அதனால் அவங்க தான் தூக்கி நிறுத்தணுமே ஒழிய, அவங்கள தான் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்களே ஒழிய இந்திய சினிமாவும் உலக சினிமாவும் வேறு யாரையும் கோலிவுட் எக்ஸ்பெக்ட் பண்ணாது. அதனால் நம்ம தான் செய்யணும். இறங்கி செய்வோம், செய்வீங்க. நன்றி, வணக்கம்.